போயிட்டு இப்ப எல்லாமே இங்க கேண்டிகேப் சார் 8ஆம் வகுப்பு எழுந்து நிக்கிறாங்க சார், விடல சார். எல்லா ஸ்கூல்லுமே விட்டுருக்காங்க சார். ஏன் சார் விடலைங்க? ரூல்ஸ் பேசுறாங்க சார். ரூல்ஸ் பேசுறவங்க சின்னாலப்பட்டிக்குள்ளே போட வேண்டியதானே? எங்களை ஏன் திண்டுக்கல் வரைக்கும் இந்த ரூல்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க? இதே மாதிரி அவங்க சாணார்பேட்ல இருந்து அழுதுக்கு இருக்காங்க சார். எல்லாரும் அவங்க 33 வயசு வரைக்கும் நாங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கோம். எழுதியும் பிரயோஜனம் கிடையாது இப்ப வரைக்கும் எங்களுக்கு. தமிழ்நாட்டுல நல்லா படிச்சவங்க நடு ரோட்ல தான் நிக்கணும்ன்றது இது ஒரு ஆதாரம். அன்பில் மாய சாருக்கு அனுப்புங்க. எதுக்கு 9:30 எக்ஸாம் 10 மணிக்கு வைக்க வேண்டியதான்? நீங்க எப்பயுமே அதுதான் பண்ணுவீங்க. 9 மணிக்கு வந்து நீ ஏன் உள்ள விடலாம் நான் கேக்குறேன். இப்ப 9 மணிக்கு இப்படிதான் கத்திக்கிட்டே இருக்கோம் சார். எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாதுங்க. கலெக்டர் சாருக்கு போன் போட்டோம் நாங்க. கலெக்டர் சார் நான் பேசிட்டு கூப்பிடுறேன் பண்ணாரு. இன்னும் அவரும் கால் பண்ணல எங்களுக்கு. நீங்க ஏதாவது பண்ணுனா உங்களை 3 வருஷம் எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்றாங்க. மூட்டை தூக்கி படிக்க வச்சவங்களுக்கு தான் சார் தெரியும் அந்த வலி வேதனையும். 33 வயசு வரைக்கும் நாங்க எக்ஸாம் எழுதிருக்கோம் சார். இந்த பஸ்ல எக்ஸாம் பிரைவேட்ல வேலைக்கு 10,000 ரூபாய்க்கு நாயா போய்க்கிருக்கோம் நாங்க. காலைல 8 மணில இருந்து 12 மணி நைட் 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏன் உங்களுக்கு எந்த வேலையுமே கிடைக்காது? எக்ஸாம் எழுதியும் கிடைக்காதுங்க. ஏன் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண நான் 9:57